தொடர்ந்து திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியுடைய கலந்துரையாடல் பகுதியினோடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றும் உங்களுக்கு அழகான 2 கலந்துரையாடல்கள் வர தயாராக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய கலையகத்துக்கு கலைஞர்களை அழைத்து வருவது வழக்கம். அதனுடைய பிரதான நோக்கம் கலைகளை ஊக்குவிக்க வேண்டும் அல்லது எங்களுடைய நாட்டில் இருக்கிற கலைஞர்களை இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றும் எங்களோடு ஒரு முக்கியமான கலைஞர் இணைந்திருக்கின்றார். பல்வேறு சேவைகளை பல்வேறு வேலைகளை அவர் இந்த கலைகளூடாக செய்து வருகிறார். எங்களோடு இணைந்திருக்கிறார் ஆசிரியை ஷியாமளா ரத்னகாந்தா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இசை பயணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? நன்றாக போகின்றது. ஆரம்பத்திலே நான் சொன்னேன், நீங்கள் ஒரு கலைஞர்களை நாங்கள் இங்கே அழைத்து வருவதனுடைய நோக்கம் இந்த கலைஞர்களை எங்களுடைய சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. இன்று எங்களுடைய அண்டை நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கே கலை என்பது அவர்கள் பிறக்கும் போதே சேர்ந்து பிறப்பது அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. எல்லோருமே அதை நாடி போவதில்லை. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. நீங்கள் இந்த துறையை தெரிவு செய்தனுடைய காரணம் என்ன? இந்த பின்னணி என்ன? அதாவது சிறு வயதிலே இருக்கைகளே எனக்கு இசையில் ரொம்ப நாட்டம். அப்போ இந்த பெற்றோர்கள் என்னை இசை ஒரு ஆசிரியர்கிட்ட கொண்டே சேர்த்தினோம். ஒரு 5 வயது இருக்கைகள திருமதி தேவை குமாரசுவாமிகிட்ட படித்தேன் நான். அதுக்கு பிறகு நான் திருமதி சத்யபாம ராஜலிங்கம் அவர்கிட்ட மியூசிக் தொடர்ச்சியாக கேம்பஸ் போக மட்டும் படித்தேன் நான். அதுக்கு பிறகு வட இலங்கை சங்கீத சபை கேம்பஸில் பிஏ மியூசிக் செய்தேன். கலாவித்தகர் பட்டம் எல்லாம் எடுத்த பிறகு சென்ட் பிரிஜெட்ஸ் கான்வெண்ட்டில் இப்போ டீச் பண்ணுறேன் மியூசிக் டீச்சராக. எனக்கு இசை என்றாலே உயிர். இசைதான் உயிர். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை கொண்டே ஒரு வகுப்புகளிலே சேர்த்து விட்டதாக சொல்லுங்கள். அப்படி இருக்கிற பொழுது கட்டாயம் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இசை பின்புலங்கள் ஏதாவது இருக்கு? இந்த அம்மாவோட சகோதரம் சித்தி நல்லா பாடுவா. அவள் இந்தியாவில் அந்த நாள்லேயே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஏ மியூசிக் செய்தவ. அம்மாவும் பாடுவா. இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு 5 வயதிலேயே அந்த ஆர்வம் பாடுவதற்கான ஆர்வம் வந்தது என்று சொல்லி. இப்பொழுது அதே வயதுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரியராக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த ஒரு வித்தியாசம் எப்படி இருக்கிறது? அந்த காலத்தில் நீங்கள் அந்த இசையை ஆசைப்பட்டு கற்றுக்கொண்டதுக்கும் இன்றைய தலைமுறையினர் அது மீது வைத்திருக்கிற பற்றுக்கும் என்ன வித்தியாசம்? சரியான வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் குரு பக்தி டீச்சர்கிட்ட போய்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவோம், பாடமாக்கிட்டு போவோம். அந்த கிளாஸில் அது சரியாகவே செய்யணும்னு நாங்கள் யோசிப்போம். ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைகள் நேரம் இல்லாத முதலாவது பிரச்சனை. அவைக்கு பல விஷயத்துலேயும் அவை இன்வால்வ் இருக்கணும். எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ரொம்ப விஷயங்கள் போகிறபடியே அவையும் நாங்கள் ப்ளேம் பண்ண முடியாது. இந்த காலத்துக்கு ஏற்றபடி அவையும் ஓடிக்கொண்டு போக வேணும். அப்போ நாங்கள் அவ்வளவோ சொல்லுவோம், மகள் இப்படி செய்யுங்கோ அப்படி செய்யுங்கோண்டு. ஆனால் கேட்குறது ரொம்ப குறைவு தான். பெற்றோர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குது? பெற்றோர்கள் பிள்ளைகளை எல்லாத்துலேயுமே இறக்கணுமெண்டு முழு மூச்சாக இருப்பினம். ஆனால் பிள்ளைகள் சிலர் செய்வினம், சிலரால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எடியூகேஷனோட இதுவும் செய்கிறது சரியான கஷ்டம். படிப்போடு பேலன்ஸ் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது சரியான கஷ்டம். சரி, ஒரு பாடல் எங்களுக்காக. ஓகே. ஆயிரம் ஆயிரம் கோபியர்களோடு நவும் ஆடி விளையாடி வரும் ஆனந்த கிருஷ்ணன் அவன். ஆயிரம் ஆயிரம் கோபியர்களோடு நடம் ஆடி விளையாடி வரும் ஆனந்த கிருஷ்ணன். நியமோடு என்னை அவன் நாடி நின்றிடுவான். நியமோடு என்னை அவன் நாடி நின்றிடுவான். நீலவண்ண கண்ணன் கோல குழலூதி நின்றான். ஆயிரம் ஆயிரம் கோபியர்களோடு நடம் ஆடி விளையாடி வரும் ஆனந்த கிருஷ்ணன். கொஞ்சம் சதங்கை ஒலிக்க வஞ்சியரின் வீட்டு தயிர்பாலை எல்லாம் உண்டு பசும் போலே ஒளிந்திடுவான். நஞ்சி நின்று அடியும் பட்டு அன்னையும் வியந்திடவே நீலவண்ண கண்ணன் அவன்
கோல குழலூதி நின்றான். ஆயிரம் ஆயிரம் கோபியர்களோடு நடம் ஆடி விளையாடி வரும் ஆனந்த கிருஷ்ணன், ஆனந்த கிருஷ்ணன், ஆனந்த கிருஷ்ணன். அழகாக பாடியிருக்கிறீர்கள். நன்றி. இப்பொழுது இசை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னே நீங்கள் பாடிய முக்கியம், எனக்கு இந்த இசை சம்பந்தமான விஷயங்களே அனுபவம் இல்லை. இந்த தெய்வீகமான பாடல்கள் அல்லது எங்களுடைய அந்த உங்களுடைய அந்த கர்நாடக இசை சம்பந்தமான பாடல்களை பாடுவார்கள். ஆனால் இன்றைய அந்த இளைஞர்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், சினிமா பாடல்களை பாடுகின்ற பொழுதுதான் அவர்கள் அதை கேட்கிறார்கள் அல்லது அந்த கச்சேரிகளுக்கு செல்கிறார்கள். எனவே இன்று எல்லாமே வந்து ஒரு வர்த்தகமாக மாறி இருக்கிறது. நாங்கள் அதை பிழை சொல்லவும் முடியாது. காலத்தின் நீங்கள் எப்படி அந்த விஷயத்திலே உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? அதாவது கிளாசிக்கலுக்குள்ள வந்து சினிமாவை வந்து புகுத்தோன்னு நான் விரும்புறது இல்லை. என்னென்னு சொன்னால் அந்த ட்ரெடிஷன், அந்த கல்ச்சர், அதாவது எங்களோட கலாச்சார பின்னணி அது இருக்கும்னு தான் யோசிக்கிறேன். நான் ஸ்கூல்லேயும் செய்யக்கில் வந்து சில நேரம் சந்தர்ப்பங்கள் வர நேரத்தில் சினிமா பாட்டை போட வேண்டிய சந்தர்ப்பம் வருது. ரெண்டாலும் அது வந்து ரொம்ப கவலைக்கான விஷயமே இருக்கும். ஆனால் தனிப்பட்ட விஷயத்தில் நான் செய்யக்கில் வந்து கூட வந்து எங்களோட கர்நாடக சங்கீதத்தான் பின்பற்றி சேரணும். கிளாசிக்கலுக்குள்ளே சினிமாவை புகுத்த முடியாதுன்னு சொல்கிறேன். ஆனால் சினிமாவுக்குள்ளே கிளாசிக்கல் இருக்குது தானே, அதை பற்றிய கருத்து என்ன? அது ஒவ்வொருவருடைய மனநிலையை பொறுத்ததம்மா. இப்பொழுது நீங்கள் ஆஸ்திரியாக இருக்கிற பொழுது சரி, உங்களிடம் ஒரு இடத்துக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது ஒரு சினிமா பாடலை உங்களிடம் பாட சொன்னால் உங்களுடைய கருத்து என்னவா, அதுக்கு உங்களுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கும்? சினிமாவில் இருக்கிற ஏதாவது கிளாசிக்கல் பாடலை பாடுவதற்கு நீங்கள் விருப்பப்படுவீர்கள்? இல்லை, நான் விருப்பம் நான் வந்து நாங்கள் இப்போ இந்த சினிமா பாடை பாட சொல்லி கேட்க முடியாது. அதாவது உங்களுக்கு சினிமா பாடல்களை நீங்கள் கேட்பதும் இல்லை, கேட்பது. ஆனால் வந்து அதில் வந்து எனக்கு நாட்டம் இல்லை. ஏன்னா இதுலேயே ஃபுல்ஃபில் ஆகிட்டம் தானே வீணை பண்ணிச கர்நாடக சங்கீதம் வந்து. ஏன்னா அந்த இதை வந்து குழப்பக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறது. எங்களோட முறையன்று ஒன்று இருக்கு அல்லவா, காலத்துக்கு ஏற்றபடி ஓடலாம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் அதை செய்யலாம், எல்லா நேரமும் இயலாது. உங்களுடைய குரலிலே ஒரு சினிமா பாடலை கேட்க ஆர்வமாக இருந்தேன். சரி, நீங்கள் உங்களுக்கு அது சில பேர் வந்து பின்பற்றுகிற பழக்கமாக இருக்கலாம், அதில் நாங்கள் எந்த கருத்துமே சொல்ல முடியாது. எல்லா துறைக்குமே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு முன்மாதிரியான நபர்கள் இருப்பார்கள், அல்லது நான் இவர்களைத்தான் பின்பற்றுகிறேன், அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே நான் இப்படி வந்ததுக்கு இவர் தான் காரணம் என்று சொல்லி நபர்கள் இருப்பார்கள். உங்களுடைய இந்த இசை பயணத்திலே உங்களுடைய முன்னோடி என்று சொல்லி நீங்கள் யாரை கருதுகிறீர்கள்? நான் வந்து என் அம்மா தான் என்னை வாழ்க்கையில் வந்து இந்தளவு உயரமான ஒரு ஸ்தானத்தில் என்னை வைக்கிறதுக்கு அம்மாவோட முழு மூச்சு, அந்த உற்சாகம் என்னைய வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவாள். காலையில் எழுப்பினா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போவே ஸ்கூல் போகிற காலத்துலேயே ஒரு ½ ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது, கிளாஸுக்கு போகணுமென்று அம்மா அப்பாவோட முயற்சியால் தான் இன்றைக்கு நான் வந்து இந்த இடம். அதே நேரம் இந்த ஆசிரியர்கள் எனக்கு கற்பித்த குருமார்களை சொல்லலாம். அவர்கள் வந்து ஒரு நேர்த்தியாக டைமுக்கு கிளாஸுக்கு போகணும், படிக்கணும், அதில் முயற்சியால் தந்தேனம். சத்யபாமா மிஸ்ஸும் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன், அந்த முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு சரியாக வழிகாட்டணும். அப்போ நானும் வந்து அந்த கலையை வந்து இன்னுமே சரியான மாதிரி செய்யணும்னு தான் விரும்புகிறேன் மாணவர்களுக்கு. நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். இன்று இந்த கலைகள் வந்து நீங்கள் கூறியது போல அந்த கலையினுடைய ஆத்மார்த்தமான அந்த அடையாளத்தை இழந்து வருவதற்கு காரணம் இன்று எல்லாமே வந்து ஒரு பொருளாதாரமயப்படுத்தப்பட்டது சொல்லலாம். அதே போல கலைஞர்களும் வந்து அதை நோக்கி செல்வதற்கு காரணம் எல்லோருக்குமே வந்து தேவைகள் இருக்கிறது, பண தேவைகள் இருக்கிறது. ஆனால் இன்று இன்னும் ஒரு பிரச்சனை, இந்த கலைகளிலேயே கலைகளுக்காகவே இருப்பவர்கள், அல்லது நீங்கள் சொன்னது போல கலைக்காக உயிரையை கொடுப்பர் என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அதிலே மட்டும் நீங்கள் வேலை செய்கின்ற பொழுது ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பொருளாதார தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத எத்தனையோ கலைஞர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை அது தொடர்பாக எவ்வாறு இருக்கிறது? நீங்கள் அது தொடர்பாக ஏதாவது சவால்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள்? என்னை பொறுத்தளவுக்கு நான் சவால் ஒன்றையும் எதிர்கொள்ளவில்லை. ஆனால் ரொம்ப ஆக்கில் நான் பார்க்குறேன். ஏன்னா இத்தனையோ காலம் கலையில் இசைக்கலையில் இருந்து இப்போ வந்து வயது போயிட்டுது. அவைக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு கூட ஒருத்தருமே முன் வரையில்லை. இலங்கையில் புகழ் பூத்த கலைஞர்களை கூடிய பேரில் நான் சொல்ல விரும்பல. அவர்களோட வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா அவைக்கு எத்தனை விருதுகள் எல்லாம் கொடுத்தாலும் அந்த தங்களை கொண்டு செல்றதுக்கு அந்த வாழ்க்கைக்கான அத்தியாவசிய காசுக்கு கூட ரொம்ப ஆக்கள் கஷ்டப்படுறேன். இப்போ அதுகளை பார்க்கல சில நேரத்தில் கொஞ்சம் சேவைகள் செய்வோம்னு நான் யோசிக்கிறேன். நான் ஏன்னு சொன்னால் என்ன அதுவும் எங்களோட ஒரு வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அந்த கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும்னு யோசிக்கிறேன். இப்போ
இல்லை அதில் முந்தையெல்லாம் யோசிக்க இல்லை, உண்மையாக சொன்னேன் டைம் இல்லை. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏன்னு சொன்னால் எங்களை சேவைகளும் கொஞ்சம் இருக்குது என்றதை நான் இந்த உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக அப்படியானவர்களுக்கு உதவுவது அல்லது தனிப்பட்ட ரீதியாக எப்படி பிரச்சனை இருக்கிறது என்பதை தாண்டி ஒரு கலை இன்னும் வளர வேண்டும் அல்லது கலை அதற்குரிய இடத்திலேயே இருக்க வேண்டும், அதே நேரம் பொருளாதார ரீதியாகவும் அது வலுப்பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் கலைஞர்களாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கருதுகிறீர்கள்? கலைஞர்கள் வந்து அவையை உருவாக்குறதுக்கு ஏதாவது ஒரு ஃபண்ட் ஒன்று வேணும். அந்த ஃபண்டை வந்து யாராவது வசதியான ஆட்கள் வந்து அதை வந்து செய்ய வேணும். அப்போ தான் அவையை வந்து நாங்கள் ஊக்குவிக்கலாம். ஏனென்று சொன்னால் எங்களோட கலை கலாச்சாரம் வந்து ரொம்ப, அதாவது தமிழர்களை பொறுத்தளவுக்கு வந்து இவ்வளவோ குறைஞ்சு கொண்டு போகுது. உதவி செய்கிறதுக்கும் ஆட்கள் இல்லை. இப்போ இந்த கனடாலெலாம் வந்து விழித்திருப்பெண்ணே அந்த அவார்ட் செரமனிக்கு வரைக்கலாம் அவள் வந்து கஷ்டப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப உதவி செய்தவள். ஏன்னா கேட்பா யாராவது கஷ்டப்படுறார்கள் இருக்கணுமா என்ன அப்படி உதவி செய்கிற. இப்போ இன்றைக்கி வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை ஒத்துழைக்கிறதுக்கு வந்து எங்களோட சமுதாயத்தில் வந்து ஆட்கள்லாம் முன்னோக்கி வர வேணும். அதைத்தான் நான் யோசிக்கிறேன். அப்போ நாங்கள் மாதிரியான ஆட்கள் சேர்ந்து வேறு ஆட்களும் சேர்ந்தால் ரொம்ப விஷயங்களை உருவாக்கலாம். அது கடவுளின் துணையும் வேணும். ஜதார்த்தங்கள் சில நேரங்களிலே வேறு மாதிரியும் இருக்கலாம். நீங்கள் அந்த வெளித்தெழு பெண்ணையை பற்றி சொல்ல நேர்ப்பு தான் எனக்கு வந்து உங்களுக்கும் அது சிறப்பான ஒரு விருது ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது 2024 வந்து விழித்திருப்பெண்ணே என்று கனடாவில் இயங்குகிற ஒரு அமைப்பு வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இந்த விருது. அப்போ அந்த விருதான நேரத்தில் வந்து எங்களோட டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் பிடிஎஃப்ல போடணும். அப்போ அதெல்லாம் போட்டுட்டு அவை வந்து அதில் சூஸ் பண்ணி அதில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் நடக்கும். கேண்டியில், ஜெஃப்னாவில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடம். அப்போ அதில் வந்து ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்நாளில் வந்து செய்த சாதனைகள் அதன் அடிப்படையில் தான் இந்த விருதுகள் வந்து கொடுத்து கௌரவித்தது. அவைண்ட திறமை, அவைண்ட முயற்சி அதுகளெல்லாம் இருந்தது. அப்போ இந்த நேரத்தில் வந்து அவையும் உதவி செய்தபடியாக திருமதி சசி நரேந்திரன் அவைக்கும் வந்து நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். கலை அதில் தொடர்பான புகைப்படங்களையும் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நினைக்கிறேன். அந்த நேரத்திலே கனடாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகள் அவர்கள் வந்து பங்கு பெற்றிருந்தார். கண்டியிலே நடந்த விருது வழங்கல் நிகழ்வது. கலைக்கு என்று சொல்லி எப்பொழுதும் ஒரு அங்கீகாரம் இருக்க வேண்டும். எல்லாருக்குமே மேதர்களாக பிறந்த எல்லோருக்குமே அங்கீகாரம் இருக்க வேண்டும், விருதுகள் வந்து கிடைக்க வேண்டும், அதெல்லாம் ஒரு சந்தோஷம். ஆனால் எப்பொழுதும் ஒரு கலையும் மனிதர்களும் இந்த விருதுகளை நோக்கி செல்வதோ அல்லது இந்த அங்கீகாரத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையிலே பாரிய முயற்சிகளை எடுப்பது சரியாக இருக்குமா? உங்களுடைய கருத்துப்படி இருக்கு? என்னை பொறுத்தளவுக்கு விருதுகளை நோக்கி நாங்கள் போகக்கூடாது, அது எங்களை நோக்கி வரணும்னு தான் நான் யோசிக்கிறேன். ஒருத்தண்ட திறமை, அவையோட முயற்சி, அந்த இவ்வளோ காலம் அவையோட சேவைன்ற அடிப்படையில் தான் நான் யோசிக்கிறேன். இந்த விருதுகளுக்காக பின்னோக்கி நாங்கள் ஒரு நாள் முன்னோக்கி போகக்கூடாது என்றால் என் அபிப்பிராயம். எங்களை நோக்கி அங்கீகாரங்களும் விருதுகளும் வர வேண்டும் என்பதாக. காசுக்காகவோ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. திறமையின் அடிப்படையில் எத்தனையோ கலைஞர்கள் வந்து இலைமறைக்காயா இருக்கணும். அப்போ அவையை வந்து ஊக்குவிக்கிறது முக்கியமே தவிர ஏற்கனவே விருதுகள் கிடைச்சாக்களுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கறதுல ஒரு அர்த்தமும் இல்லை என்றுதான் நான் சொல்றேன். இந்த அபிப்பிராயம் தனிப்பட்ட அபிப்பிராயம் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். இலைமறைக்காயாக இருக்கின்ற திறமைகள் என்று சொல்லியிருந்தீர்கள். முன்னைய காலங்களோடு ஒப்பிடும்பொழுது இப்பொழுது அந்த ஒரு தன்மை குறைந்து கொண்டு வருகிறது என்று சொல்லினால் இப்பொழுது நிறைய ஊடகங்கள் இருக்கிறது, சமூக ஊடகங்கள் இருக்கிறது. ஒரு தொலைபேசியும் அதிலே அந்த செல்ஃபி என்று சொல்லப்படுற அதுவும் இருந்தாலே அதை வீடியோ எடுத்து அவர்கள் தங்களுடைய திறமைகளை வந்து காட்டிக்கொள்ளலாம். நிறைய திறமையானவர்கள் வெளியிலே வருகிறார்கள். நீங்கள் ஒரு ஆசிரியர் என்பதையும் தாண்டி நிறைய போட்டி நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றீர்கள், நடுவர்களாக எல்லாம் நீங்கள் போகிறீர்கள். எப்படியான வேலை திட்டங்கள், இசை சார்ந்த வேலை திட்டங்கள் இப்படி இலைமறைகாயாக இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டுவதற்கு இப்பொழுது எங்களுடைய இலங்கையிலே முன்னெடுக்கப்பட்டது? அதில் சொல்ல போனால் இப்போ பாடசாலை மட்டத்தில் வந்து தமிழ் தின போட்டிகள் வந்து நடக்குது. அதில் வந்து இலைமறைக்காய இத்தனையோ கலைஞர்கள் மாணவர்கள் இருக்கணும். அப்போ அந்த மாணவர்களுக்கு வந்து பாடசாலை மட்டம், கோட்டம், வலயம், பிறகு அகில இலங்கை ரீதியில் வந்து விருதுகள் எல்லாம் கொடுத்து கௌரவிக்கிறது. இந்த விருதுகள் கிடைச்சா வந்து அவைக்கு கேம்பஸுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவா. அது பாடசாலையில் நடக்கிற விஷயம். உயர்தரத்திலே இருக்கின்ற பொழுது பங்கு பெற்று இல்லை, சாதாரணமாக கிரேட் 6லேருந்து போகலாம். பிரைமரியிலேருந்து அந்த காம்படிஷன்ஸ் நடக்குது, அது உண்டு. அப்போ மாணவர்கள் வந்து இன்னார் இன்னார் வந்து தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும்.
அது உண்டு. மற்றது இந்த கிளாஸஸுக்கு போகிற பிள்ளைகள் அவைக்கு வந்து நிகழ்ச்சிகள் வந்து எல்லா மாணவர்களுக்கும் வந்து ஒரு சந்தர்ப்பம் ஆசையாக இருக்கும் ஊடகங்கள் வாயிலாக தங்கள் பங்கு பெற்றதுக்கு. அதுக்கு சிலர் வந்து கிடைக்கிறதே இல்லை, சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அறவே இல்லை. அப்போ அப்படியான இலைமறைக்காய் இப்போ நான் வந்து இப்போ கடந்த வாரங்களில் வந்து வட இலங்கை சங்கீத சபை பரீட்சைக்கு போனேன். நான் பெயர் குறிப்பிடையில் 2-3 மாணவர்களை நான் பார்த்தேன். அழகாக பாடுறேன், சின்ன வயசு 8ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு எல்லாம். அப்போ நான் நம்புற வேண்டி வச்சினேன். என்னென்னு சொன்னால் இவைய வந்து ஊடகங்கள் மூலமாக அவையை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வர வேணும். ஏன்னா இளமரக்காயாக இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து எவ்வளவோ முயற்சி செய்யணும். அந்த ஊடகங்களும் வந்து அவைக்கு உதவி செய்தால் அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம்ன்றதை நான் நினைக்கிறேன். கட்டாயம். எப்பொழுதும் நாங்கள் நித்ரா தொலைக்காட்சி அப்படியான திறமைகளை அப்படியான கலைஞர்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த இடத்திலே தெரிவிக்க வேண்டும். சரி, இன்னும் ஒரு பாடலை உங்களுடைய குரலில் நாங்கள் கேட்கலாம். என்னத்தவம் செய்தனே என்னத்தவம் செய்தனே யசோதா என்னத்தவம் செய்தனே யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்னத்தவம் செய்தனே என்னத்தவம் செய்தனே ஈரேழு புவனங்கள் படைத்தவனே ஈரேழு புவனங்கள் படைத்தவனே கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாளாட்ட நீ என்னத்தவம் செய்தனே என்னத்தவம் செய்தனே சனகாதியர் தவயோகம் செய்து சனகாதியர் தவயோகம் செய்து வருந்தி சாதித்ததே புனிதமாதே எளிதில் பெற என்னத்தவம் செய்தனே யசோதா. மீண்டும் அழகான பாடல், எங்களுக்கு பரிச்சயமான பாடல் கூட. கண்ணனை பிடிக்கும் முதல் பாடலும் கடன் பற்றி பாடல். இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொல்கிறால் இந்த கலை அல்லது கலையை பாதுகாத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது கலையை இன்னொருவர்களுக்கு போதிக்கின்றவர்களிடையே அது ஆரோக்கியமான போட்டி ஒன்றும் கூட சொல்ல முடியாது. பெரும்பாலாக இது ஒருவர் மீது தனிப்பட்டமான விமர்சனங்களை வைப்பதற்காக இல்லை, ஆனால் அப்படி ஒரு தன்மை இருக்கிறது. அதாவது யார் பெரியவர், என்னிடம் அதிக மாணவர்கள் இருக்கிறார்களா, உன்னிடம் அதிக மாணவர்கள் இருக்கிறார்களா, யார் வருடத்திலே அதிக நிகழ்ச்சிகளை செய்வது, யார் மாணவர்களிடம் அதிகமாக பணங்களை பெற்று அல்லது இந்த சமூகத்துக்கே தெரியும்படியாக நிகழ்ச்சிகளை செய்வதுன்னு சொல்லி சில கலை சார்ந்த விஷயங்கள் இன்று ஆடம்பரமான ஒரு விஷயமாக மாறி வருகிறது. சாதாரணமாக இருந்த கலை அல்லது சாதாரணமாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய கற்பிக்கப்பட வேண்டிய கலை இன்று எல்லா விஷயங்களிலும், அது இசை இல்லை, எல்லா விஷயங்களிலும் எல்லா கலைகளும் இன்று ஆடம்பரமாக மாறி இருக்கிறது. உங்களுடைய கருத்து இது தொடர்பாக எப்படி இருக்கிறது? கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு நிகழ்ச்சி ஒன்றை பார்த்தேன். அப்போ யாருடைய பெயரையுமோ குறிப்பிட மாட்டேன். அப்போ ரொம்ப கவலையாக இருந்தது. அந்த பிள்ளைகள் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் பேனலுக்கு எங்கிட்ட வந்தினோம். இப்போ ரொம்ப டயர்டாக வந்தினோம். அப்போ என்னம்மான்னு சொல்ல இப்போ தான் முடிஞ்சது மிஸ், ஐயோ ரொம்ப டயர்ட், காசு எல்லாம் செலவழிச்சிட்டோம், ரொம்ப கவலைப்பட்டனோம். தூர பிரதேசங்கள்ல இருந்தும் வந்த மாணவர்கள். ஆனால் அவையெல்லாம் என்னென்னு எனக்கு சொல்ல தெரியலை, ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு தூரம் பிரயாணம் எல்லாம் மேற்கொண்டு எல்லாம் செய்துட்டு வரைக்கல அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கிங் இருக்கே இல்லை. ஏன்னா டயர்டாக வாரினோம் எக்ஸாமுக்கு வந்து செய்யக்கல. அப்போ ஆனால் பாடைக்கலையோ வாசிக்கலையோ அவைக்கெல்லாம் ரொம்ப திறமை இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், பிள்ளைகளே நீங்கள் வந்து இப்படியான காசை செலவழித்து போய் செய்ய வேண்டிய விஷயங்கள் தேவையில்லை, சரியா? அதாவது நீங்கள் வந்து பாடசாலை மட்டங்களில் நீங்கள் உங்களோட திறமையில வளர்த்து கொண்டா, ஊடகங்களில் யாரையாவது தெரிஞ்சால் உங்களோட பப்ளிசிட்டி, இப்போ எல்லாரும் வந்து காசை கொடுத்தா தான் எல்லாம் செய்யலாம். ஆனால் அதை வந்து ஒரு நாளுமே என்னை பொறுத்தளவு எனக்கு விருப்பம் இல்லை.
எங்கே இருந்தாலும் பிள்ளைகள் வந்து திறமையான பிள்ளைகளுக்கு வந்து எங்கேயும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். அது ஏன் அந்த அப்படி ஒரு அது தன்மை ஏன் அப்படியே அவையின் மனசுல இருக்குன்றது எனக்கு தெரியும். நான் தான் முதல் ஆள், நான் தான் எல்லாம் செய்யணும், அப்படி இருக்கக்கூடாது. கலைஞர்களுக்குள்ள போட்டி இருக்கணும், ஆனா பொறாமை இருக்கக்கூடாது. போட்டியும் ஆரோக்கியமான ஒரு ஒரு நல்ல மனநிலையில இருந்தா செய்யலாம் இல்லையா? எல்லாம் ஒரு விளம்பரப்படுத்துறத பொறுத்தளவு எனக்கு பெருசா அதில் நாட்டம் இல்லை. நான் உங்களுக்கு நாட்டம் இருப்பதா சொல்லவில்லை. இப்படி ஒரு தன்மை இருக்கிறது, அதுக்குரிய காரணம் என்னவென்று சொல்லித்தான் இனிமே நாங்களால திங்க் பண்ண முடியாம இருக்கு. என்னத்துக்காகத்தான் இதை செய்யணும்? நம்ம ஒவ்வொருத்தருடைய வியூ வந்து ஒவ்வொரு மாதிரி தானே இருக்கு. அதை சொல்றதுக்கு மந்திரமா தானே இருக்கு. அப்ப ரொம்ப விஷயங்களை இந்த பயணத்துல இவ்வளவு காலம் எத்தனையோ பேரை பார்த்துருக்குறேன். அப்ப பார்க்கல எங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணங்கள் வரும், ஏன்டா அப்படி செய்யணும், எல்லார்ட்டையும் வசதி இருக்கணுமே. இதை தாண்டி இன்று கலையை பயின்று கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு இருக்கிற சவால்கள் நீங்கள் சொல்லினீர்கள், உங்களுக்கு எந்த சவால்களும் இல்லை என்று சொல்லிட்டு, மாணவர்களுக்கு என்ன சவால்? பொருளாதார ரீதியில ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு. மற்றது வந்து இங்க செய்யறதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் வேணும். இங்கே என்று சொல்லினால் தலைநகரத்துல நிகழ்ச்சிகளை செய்யறதுக்கு இப்ப நார்மலா வந்து எங்கேயாவது ஒரு அபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கு குடி கட்டினவங்க எங்கேயாவது அபார்ட்மெண்ட்ஸ் இருந்தா எடுத்து தருவீங்களா? இப்ப நான் சொன்னா அதுக்கு எக்கச்சக்கமான காசா இருக்குமே, இல்ல அது பரவாயில்ல இவ்வளவு கொடுத்து அப்படி கூடாக்களும் இருக்கிறனவே. இங்க வந்து கொழும்பு மாநகர்ல ஒரு ப்ரோக்ராம் செய்யணும்னு விரும்புறாங்க. அதையும் கொழும்புவில் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு மனநிலை இருக்கிறது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அது எல்லாத்தான் இருக்கணும். நான் சொன்ன உங்களோட இடங்கள்லயே நீங்க வந்து உங்களை வந்து செய்யலாம். ஏன் இவ்வளவு காசு செலவழிச்சு இங்க வந்து செய்யணும்னு இல்லை மிஸ், கொழும்புக்கு வந்து செய்தாத்தான் அதுல அவைக்கு சந்தோஷம் இருக்கிறது. ஷியாமளா, இசை தாண்டி இப்பொழுது நீங்கள் வேறு என்ன விஷயங்களில் வேறு ஏதாவது? நான் வந்து ஆன்மீகத்துல வந்து ரொம்ப இறங்கி இருக்கிறேன். ஸோ கோயிலில் வந்து திருவிழா டைம்ல நான் பாடுறேன். நான் இப்போ நான் வந்து ஒரு இருவட்டு ஒன்று செய்யறதுக்கு நான் விரும்பி இருக்கிறேன். ஏனென்னா திருமுறைகள், பஞ்சபுராணம், அதே நேரத்தில் நான் ஆன்மீகம் சம்மந்தமான ரிலீஜியஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு வென்ஸ்டேஸில் செய்கிறேன் நான் ஒரு ஊடகத்தில். அப்போ எனக்கு வந்து ஆன்மீகம் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ இந்த எதிர்கால சந்ததி அந்த பிள்ளைகளை உருவாக்க வேணும். அதுக்காக திருமுறைகள் ஒரு இருவட்டு ஒன்று செய்கிறதுக்கு ஆயத்த பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆனால் அதுக்கு எதில் அந்த முடிக்கணும். நிச்சயமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நேத்ரா தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துகின்றோம். நிறைய விஷயங்களை அமைதியாகவும் உங்களுக்கு ஒரு அந்த கலைகளை வைத்திருப்பவர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படி நீங்கள் பேசியிருந்தீர்கள். நன்றி. இன்று எங்களோடு இணைந்திருந்தார் ஆசிரியர் ஷியாமளா ரட்னகாந்த் அவர்கள். அவருக்கு வேளையிலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஷியாமளா. நன்றி. உங்களுக்கும் நேத்ரா குடும்பத்தினருக்கும் என்னை அழைச்சதுக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து ஒரு இடைவெளியை தொடர்ந்து இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக இணைந்திருக்கலாம்.